Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 starting from scratch. We will see the topic application based question A. Rishabh want to see how many costume does a sprite have. What should he do? Can you help Rishabh? ஸோ கொஷின் ஏ பாருங்கள். இந்த கொஷின் ஏல ரிஷப் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸை விசிட் பண்ணுறாரு. ஸோ ஹவு மெனி காஸ்டியூம்ஸ், எத்தனை காஸ்டியூம்ஸ் இருக்குது அப்படின்றத விசிட் பண்ணுறாரு. அண்ட் வாட் ஷுட் ஹி டூ, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த காஸ்டியூம்ஸை வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அண்ட் தென் அந்த ஆப்ஷன்ஸை வியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்றதுக்காக அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இதுதான் கொஷின் ஏ. நவ் we will see the answer. Rishabh want to see how many costume does a sprite have. ஸோ எக்ஸாக்டாக அவர் செலக்ட் பண்ணியிருக்க ஸ்ப்ரைட்டுக்காக இருக்கட்டும் ஆர் எனி அதர் ஸ்ப்ரைட்டுக்கு, ஸோ டிஃபால்ட்டாக என்ன ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்றத ரிஷப் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஓகேங்களா. தென் ஸோ he want to select a sprite in the sprite list and above the block palette click the costume tab. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காஸ்டியூம்ஸ் ஆப்ஷன்ஸை ஒரு வியூ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் த ஸ்ப்ரைட், அவர் எந்த ஸ்ப்ரைட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்த ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரைட்டை என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணும். ஓகேங்களா. இந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட்டுக்கு ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது இன் திஸ் பிளாக் பேலட் ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா. ஸோ கோ டு கிளிக் த காஸ்டியூம் டேப். ஸோ ஆஃப்டர் தட் காஸ்டியூம் டேப் ஆப்ஷன்ஸை அவங்க கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் here he will find two costume image of the selected sprite. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 காஸ்டியூம்ஸ் டிஃபால்ட்டாக அசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் these costumes enable you to change the appearance of the sprite while his programming is running. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காஸ்டியூம்டைய சேஞ்சஸ் அவர் எந்த சுச்சுவேஷன்ஸில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸை அவர் ரன் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ எக்ஸாக்ட்லி காஸ்டியூம் சேஞ்சிங்க்கான ஃபெசிலிட்டிஸ், ஸோ அந்த ஸ்ப்ரைட்டுடைய சேஞ்சிங் பாடி லாங்குவேஜில் சேஞ்சிங் ஆகுதா ஆர் ட்ரெஸ் கோடில் சேஞ்சஸ் ஆகுதா, ஸோ அண்ட் எக்ஸாக்டு ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸ் என்ன மெத்தடில் சேஞ்சஸை அவங்க விசிட் பண்ண போகிறாங்க அப்படின்றத அந்த எக்ஸாக்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் ஸோ தட் யூ கேன் கிவ் இட்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் பாடி மூவ்மெண்ட். ஸோ எக்ஸாக்ட் அந்த ஸ்ப்ரைட்டுடைய காஸ்டியூம்ஸ் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸில் அவங்களுக்கு ப்ரொவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் தென் பாடி மூவ்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்கிறத அவங்க பார்க்க முடியும். ஓகேங்களா. ரிஷஃபுடைய வியூவிங் திங்ஸில். தென் நெக்ஸ்ட் at the same time he want to add more costume to this sprite, he could click one of the costume area. ஸோ ஃபர்தர் ஸ்டேஜஸில் அவங்க எக்ஸாக்டு ஸ்ப்ரைட் ஆப்ஷன்ஸுடைய காஸ்டியூம்ஸை வியூ பண்ணுறது இல்லாமல் அனதர் ஸ்ப்ரைட்ஸுடைய காஸ்டியூம்ஸை அவங்க ஆட் பண்ணணும். ஒன் மோர் ஸ்ப்ரைட்கான காஸ்டியூம்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா கோ டு கிளிக் த காஸ்டியூம்ஸ் ஏரியா. காஸ்டியூம்ஸ் ஏரியாவில் இருக்கிற ஒன் மோர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணணும், அவங்க இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்தர் காஸ்டியூம்ஸ்க்கான வியூ உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா. தென் he can add a costume from the library, paint editor and picture from his computer and webcam to take a picture of the costume. ஸோ எக்ஸாக்ட் காஸ்டியூமை ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், நெக்ஸ்ட்டு ஃபர்தர் காஸ்டியூமை ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த லைப்ரரி டூல்ஸ். ஸோ லைப்ரரியிலேருந்து எக்ஸாக்டட் காஸ்டியூம்ஸ் அவங்க ஆட் பண்ண முடியும். அண்டு பெயிண்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நியூ காஸ்டியூம்ஸ் ஆட் பண்ண முடியும். அண்டு பிக்சர்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ், ஸோ அவர் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற பிக்சர்ஸை என்ன பண்ண முடியும்னா காஸ்டியூம்ஸாக ஆட் பண்ண முடியும். அந்த சேம் டைம் வெப்கேம்லேருந்து டு டேக் ஏ பிக்சர்ஸ், ஸோ வெப்கேம்லேருந்து பிக்சர்ஸ் எடுக்கிறது மெத்தடில் ஸோ காஸ்டியூம்ஸை என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பேஸஸில் ரிஷப் அவங்க வியூ பண்ண வேண்டிய இமேஜஸ், தட் மீன்ஸ் ஸ்ப்ரைட்கான காஸ்டியூம்ஸை நியூவாகவும் ஆட் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் காஸ்டியூமாகவும் அவங்க வியூ பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் கொஷின்ஸ் ஏக்கான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் ஒன் கொஷின் பி. வாட் ஷுட் திவ்யா do to carry out the following function?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ்க்கான கொஷின்ஸ் பாருங்கள். டு மேக் த ஸ்ப்ரைட் பிக்கர். ஸோ ஒரு ஸ்ப்ரைட்டை பிக் சைஸஸ்க்கு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸாக்டு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் கொஷின் பிக்கான ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ திவ்யா ஒரு ஸ்ப்ரைட்டுடைய இமேஜஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பிக் சைஸஸ்க்கு அவங்க வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின். ஸோ ஓகேங்களா. நவ் வி வில் see the answer. Divya do to carry out to make the sprite bigger by clicking the grow sprite button and then click a sprite to make it grow bigger in predefined increment. ஸோ எக்ஸாக்ட் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்ப்ரைட்டுடைய ஆப்ஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸோ லார்ஜ் சைஸ்க்கு கொண்டு வரணும், தட் மீன்ஸ் பிக்கர் சைஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா கோ டு கிளிக் க்ரோ ஆப்ஷன். ஸோ க்ரோ ஆப்ஷன்ஸ் பட்டன் ஆப்ஷன்ஸை அவங்க செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் ஸ்மால் சைஸ் ஆஃப் இமேஜ், தட் மீன்ஸ் ஸ்ப்ரைட், ஸோ லார்ஜ் சைஸ் பிக் சைஸஸ்க்கு என்ன ஆகுனா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த எட்ஜ் ஆஃப் த கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோவுக்கான ஆப்ஷன்ஸில் 4 எட்ஜ் கார்னரில் எரோ மார்க்கோட உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன். This is the first one question. So next one, second question. What should Divya do to carry out the following function in the second one function to make the sprite smaller? So the sprite options are smaller sizes ku make பண்ணனும் அப்படினா அதுக்கான possibilities options are Divya என்ன options make பண்றாங்க, என்ன functions carry out பண்றாங்க. ஓகேங்களா. So now we will see the answer. Divya do to carry out to make the sprite smaller by clicking the shrink sprite button and then click a sprite to reduce it in size in predefined decrement. So shrink options and the exact sprite options க்கு நம்ம click பண்ணும்போது for example edge corner inner arrow mark ஓட symbols assign ஆகும். இந்த inner arrow mark symbols just அந்த selected sprites நீங்கள் choose பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த இன்னர் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட்டை சூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ப்ரைட்டுடைய சைஸ் என்ன ஆகுனா ரெடியூஸ் ஆகும். தட் மீன்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் சைஸஸ்க்கு டிக்ரிமெண்ட் சைஸஸ்க்கு கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கொஷின் டு மேக் த ஸ்ப்ரைட் ஸ்மாலர். ஸோ ஸ்மாலர் சைஸஸ்க்கு அந்த ஸ்ப்ரைட்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஷின் பியில் இருக்கிறதுக்கான கொஷின் வித் ஆன்சர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கொஷின் சி. Naman has made a new project and want to start it in full screen. Can you help Naman in this task? So question C பாருங்க. நாமன் என்றவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஸ்ப்ரைட்டுடைய வியூ, ஸோ தட் மீன்ஸ் ஸ்க்ராட்ச் விண்டோஸுடைய வியூவை ஃபுல் ஸ்க்ரீன் வியூவுக்கு அவர் கொண்டு வரணும். அதான் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் அந்த வியூவை ஃபுல் ஸ்க்ரீன் வியூவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்ன. ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றதான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. கொஷின் சி. நவ் we will see the answer. Naman has made a new project and want to start it in full screen. ஸோ நாமன் என்றவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நியூவாக ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணுறாரு. இந்த ப்ராஜெக்டுடைய ஸ்க்ரீன் வியூஸை ஃபுல் ஸ்க்ரீன்ஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்க வியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ நாமன் want to set full screen of the stage by clicking the stage button. It toggle between the default stage size of 480 pixel wide and by 360 pixel tall and full screen mode. So exact and the full screen mode structures viewer நாமன் வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேஜஸ்க்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா go to click stage button option. ஸோ கிளிக் த ஸ்டேஜ் பட்டன் ஆப்ஷன்ஸ் அவங்க கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஸ்டேஜ் பட்டன்ஸ்க்கான ஆப்ஷன் ஸ்டேஜ் வியூவான பிக்சல் சைஸ் வைட் அண்டு டால் சைஸஸில் என்ன பார்த்தீங்கன்னா வைடுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 480 பிக்சல்ஸ் ரேஞ்சஸ்லையும் அண்ட் டால் ஹைட் பேஸஸில் 360 பிக்சல் ரேஞ்சஸ்லையும் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வியூ அப்பியர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை நாம என்ன ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஜ் பட்டன் ஆப்ஷன்ஸை அவர் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அவர் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபுல் செட் ஆஃப் ஸ்க்ரீன் வியூ நாமனுக்கு அந்த நியூ ப்ராஜெக்ட் வியூவில் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. எஸ். ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின் A, B and Cக்கான கொஷின் வித் ஆன்சர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.